சூரத்துல் பக்ரா வசனம் 116 மற்றும் 117. அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர். உண்மை அவ்வாறில்லை. அவன் தூயவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியன. அவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். ஒன்றை அவன் தீர்மானித்து விட்டால் அதை செயல்படுத்துவதற்கு அவன் சொல்வதெல்லாம் ஆகு என்பதைத்தான். உடனே அது ஆகிவிடும். வானவர்கள் அல்லாஹ்வின் பெண்மக்கள் தேவதைகள் என்று கருதுகின்ற கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் அரபு இணை வைப்பாளர்கள் ஆகியோருக்கு இவ்வசனங்கள் சரியான மறுப்பாகும். இறைவனுக்கு குழந்தை உண்டு என்ற அவர்களது வாதம் உண்மைக்கு புறம்பானதாகும் என்பதை இங்கே இறைவன் தெளிவுபடுத்துகின்றான். உண்மை அவ்வாறில்லை. அவன் தூயவன். அதாவது உண்மை நிலை அவர்களது இட்டுக்கட்டி கூறியதை போன்று இல்லை. இறைத்தன்மைக்கெதிராக இது போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவனும் தூயவனும் ஆவான். அடுத்து, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியும் அவற்றில் உள்ளவர்கள் மீதான ஆளுமையும் அவனுக்கே உரியன. அவனே அவர்கள் விஷயத்தில் முழு அதிகாரம் படைத்தவன் ஆவான். அவன்தான் அவர்களை படைத்தான். அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கினான். அவர்களுக்கு விதியை ஏற்படுத்தி அவர்களை வசப்படுத்தி தான் விரும்பியவாறு அவர்களை இயக்குகின்றான். அனைவரும் அவனுக்கு சொந்தமானவர்களும் அடிமைகளும் ஆவர். அவ்வாறு இருக்க அவர்களில் ஒருவர் எப்படி அவனுக்கு பிள்ளையாக இருக்க இயலும்? பிள்ளை பிறக்க வேண்டுமானால் ஒத்த இரு உயிர்களிலிருந்தே அது சாத்தியப்படும். உயர்வும் வளமும் மிக்க அல்லாஹுக்கோ நிகர் யாருமில்லை. அவனது வல்லமைக்கும் பெருமைக்கும் ஈடான எவரும் கிடையாது. அவனுக்கு துணைவியும் இல்லை. இந்நிலையில் அல்லாஹுக்கு குழந்தையா? இதையே பின்வரும் வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இறைவனுக்கு குழந்தையா? அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் ஆவான். அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அவனுக்குத்தான் மனைவியே இல்லையே. அவன் அனைத்து பொருட்களையும் படைத்தான். அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் ஆவான். அளவற்ற அருளாளன் தனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர். நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் அபத்தமான விஷயத்தை கூறிவிட்டீர்கள். அல்லாஹ் ஒருவன் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் எத்தேவையும் அற்றவன். யாரையும் அவன் பெற்றெடுக்கவில்லை. அவன் பிறரால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் தெரிவிப்பதாவது, தானே மகத்தான தலைவன். தனக்கு நிகரானவரோ ஒப்பானவரோ யாரும் இல்லை. எல்லா பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. அப்படி இருக்கையில் அந்த படைப்புகளிலிருந்து எப்படி அவனுக்கு குழந்தை பிறக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகன் என்னை நம்ப மறுத்தான். ஆனால் அதற்கான உரிமை அவனுக்கு இல்லை. அவன் என்னை ஏசினான். ஆனால் அதற்கான உரிமை அவனுக்கு இல்லை. அவன் என்னை நம்ப மறுத்தது ஏற்கனவே இருந்ததை போன்று மீண்டும் உயிர் கொடுத்து அவனை எழுப்ப என்னால் முடியாது என்று அவன் எண்ணியதாகும். அவன் என்னை ஏசியது எனக்கு குழந்தை உண்டு என்று அவன் சொன்னதாகும். ஆனால் நான் ஒரு மனைவியையோ குழந்தையையோ ஏற்படுத்தி கொள்வதை விட்டு தூய்மையானவன் ஆவேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனவேதனையை தரும் செய்தியை கேட்டும் கூட மிகவும் பொறுமை காப்பவன் அல்லாஹ்வை விட வேறு யாரும் இல்லை. மனிதர்கள் சிலர் அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அவனோ அவர்களுக்கு உடல் நலத்தையும் உணவு வளத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அடுத்து, அவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவை அனைத்தும் தாம் இறைவனுக்கு அடிபணிய வேண்டியவைதான் என்பதை ஒப்புக்கொள்கின்றன. இதற்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கூறுகையில்,
அவை அனைத்தும் அல்லாஹுக்கு மறுமை நாளில் அடிபணியும் என்று கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகையில், அவை அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவை ஆகும். இறை மறுப்பாளன் கூட கட்டுப்படுவான். இறை மறுப்பாளன் கட்டுப்படுவதென்பது அவன் வெறுத்தாலும் அவனது நிழல் அல்லாஹுக்கு சிரம்பணிவதாகும் என்று கூறினார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இக்கருத்தையே முடிவு செய்துள்ளார்கள். மற்ற எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய பொதுவான கருத்தாகவும் இது விளங்குகிறது. அதாவது, அடிபணிதல் என்பது இறைவனின் ஆளுமைக்கு உட்பட்டு அவனது ஆட்டுவிப்பிற்கு அடங்கி நடப்பதை குறிக்கும். இது இரு வகைப்படும். ஒன்று, விதியின் அடிப்படையில் அடிபணிதல். 2, மார்க்க ரீதியில் அடிபணிதல். அல்லாஹ் கூறுகின்றான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவர்களும் அவர்களின் நிழல்களும் விரும்பியோ விரும்பாமலோ காலையிலும் மாலையிலும் அல்லாஹுக்கு சிரம்பணிகின்றன. முன்மாதிரியின்றி படைத்தவன். அடுத்த வசனத்தில் அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் ஆவான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது, முன்னுதாரணமின்றி அவற்றை படைத்துள்ளான். இங்கு மூலத்தில் இடம்பெற்றுள்ள பதிஉ என்னும் சொல்லுக்கு இதுவே சொற்பொருளாகும். இதிலிருந்துதான் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட செயலுக்கு பித்தத், நவீன அனுஷ்டானம் என்று கூறப்படுகிறது. மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்படும் புதுமைகள் அனைத்தும் பித்தத் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பித்தத், நவீன அனுஷ்டானம் இரு வகைப்படும். ஒன்று, மார்க்க ரீதியிலான பித்தத். இதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது. மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் நவீன அனுஷ்டானமாகும். நவீன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடாகும். 2, மொழி சார்ந்த பித்தத் ஆகும். இதற்கு ஏற்பாடு என்று பொருள். உதாரணமாக, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை ரமலான் மாதத்தில் தராவி தொழுகைக்காக ஒன்று திரட்டி அதை நிரந்தரமாக ஆக்கியது குறித்து இது ஒரு நல்ல புதிய ஏற்பாடு என்று குறிப்பிட்டதை கூறலாம். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனத்தின் பொருளாவது, அல்லாஹ் தனக்கு குழந்தையை ஏற்படுத்திக் கொள்வதிலிருந்து உயர்ந்தவன். அவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அதிபதி ஆவான். அல்லாஹ் ஏகன் என்று அவை சாட்சி கூறுகின்றன. அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் அவை ஒப்புக்கொள்கின்றன. அவன்தான் அவற்றை படைத்தான். அவன் மூலமோ முன் மாதிரியோ இல்லாமல் படைக்கும் ஆற்றல் மிக்கவன். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண் துணையின்றி பிறந்த நபி ஈசா அலை அவர்கள். அவர்களைத்தான் கிறிஸ்தவர்கள் இறைவனின் புதல்வர் என்றனர். ஆனால் மூலமோ முன் மாதிரியோ இல்லாமல் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கு தனது தனிப்பெரும் ஆற்றலால் தந்தை இல்லாமல் ஈசாவை ஏன் படைக்க முடியாது? அவ்வாறு பிறந்ததற்காக இறைவனின் புதல்வர் என்று அவரை கூறுவது எவ்வாறு தகும் என்பதை இங்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்து நயமானதும் சரியானதும் ஆகும். ஒரே ஒரு சொல் போதும். அடுத்து ஒன்றை அவன் தீர்மானித்து விட்டால் அதற்காக அவன் சொல்வதெல்லாம் ஆகு என்பதைத்தான். உடனே அது ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதன் மூலம் தன்னுடைய முழுமையான ஆற்றலையும் மகத்தான அதிகாரத்தையும் அல்லாஹ் விவரிக்கின்றான். அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து அது உருவாக வேண்டும் என நாடினால் அதற்காக அவன் ஆகு என்று ஒரே ஒரு சொல் சொன்னால் போதும். உடனே அது அவன் நாடியவாறு உருவாகிவிடும் என்று தெரிவிக்கின்றான். வேறு இடங்களில் அல்லாஹ் கூறியிருப்பதாவது, ஏதேனும் ஒன்றை அவன் நாடினால் ஆகு என்று கூறுவதுதான் அவனது நிலையாகும். உடனே அது ஆகிவிடுகிறது. நாம் ஏதேனும் ஒன்றை நாடினால் அதற்கு நாம் கூறுவது ஆகு என்பதைத்தான். உடனே அது ஆகிவிடுகின்றது. நமது கட்டளை கண் சிமிட்டலை போன்ற ஒன்றே அன்றி வேறில்லை. கவிஞர் ஒருவர் கூறுகிறார், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டால்
அதற்காக அவன் கூறுவதெல்லாம் ஆகு என்ற ஒரே ஒரு சொல்லைத்தான். உடனே அது ஆகிவிடுகிறது.